தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். தங்கம் விலை சவரனுக்கு 560 ரூபாய் உயர்வு. சென்னையில் கடந்த 5 நாட்களில் சவரனுக்கு 2920 ரூபாய் அதிகரிப்பு. வெள்ளி விலையில் 2வது நாளாக மாற்றமில்லை. சென்னையில் 1 கிராம் வெள்ளி 245 ரூபாய்க்கு விற்பனை. நீட் முறைகேட்டுக்கு எதிராக டெல்லி ஜந்தர் மந்திரில் தொடரும் போராட்டம். நள்ளிரவில் இளைஞர்கள் காவல்துறையினரிடையே மீண்டும் மோதல் ஏற்பட்டதால் அசாதாரண சூழல். ஜந்தர் மந்தர் சுற்றுவட்டாரத்தில் உள்ள 16 மெட்ரோ ரயில் நிலையங்கள் இன்றும் மூடல். போராட்ட களத்தை நோக்கி இளைஞர்கள் செல்வதை தடுக்கும் வகையில் நடவடிக்கை. ஜந்தர் மந்தரில் போராடும் மாணவர்களுக்காக நாடு முழுவதிலுமிருந்து நீளும் உதவிக்கரங்கள். யார் பெயரும் தெரியாத போதும் போராட்ட களத்தை குறிப்பிட்டு ஆன்லைன் தளங்களில் உணவு ஆர்டர் செய்து நெகிழ வைக்கும் மக்கள். டெல்லியில் தொடரும் போராட்டத்தால் கூடுதல் ராணுவத்தினர் வரவழைப்பு. காவலர்கள் மற்றும் கலவர தடுப்பு படையினரும் குவிப்பு. நீட் வினாத்தாள் கசிவில் தொடர்புள்ளோருக்கு கடும் தண்டனை அளிக்க விரைவு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் என பிரதமர் மோடி உறுதி. தேவையான நடவடிக்கைகள் எடுக்க சம்பந்தப்பட்ட துறைகள் அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்படும் என்றும் எக்ஸ் தளத்தில் பதிவு. மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானை நீக்க மத்திய அரசு பரிசீலனையா? மத்திய அமைச்சர்கள் ஜே.பி. நட்டா, ஜிதேந்திர சிங் உறுதி தந்ததாக சோனம் வாங்சுக் கடிதம். டெல்லி ஜந்தர் மந்தரில் இளைஞர்கள் போராட்டத்துக்கு நேரில் ஆதரவு அளித்த திமுக எம்பி கனிமொழி, நாட்டுக்கு வரும் ஆபத்தை முன்கூட்டியே அறிந்து நீட் தேர்வை முதலில் எதிர்த்த இயக்கம் திமுக என கருத்து. நீட் தேர்வு வினாத்தாள் கசிவுக்கு இதுவரை பாஜக அரசு பொறுப்பேற்காதது ஏன்? பேச்சுவார்த்தைக்கு முன்வராதது ஏன் என்றும் அண்ணாமலை கேள்வி. டெல்லி தடியடி தொடர்பான வழக்கை அவசரமாக விசாரிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு. தங்கள் நேரத்தை வீணடிக்க வேண்டாம் என தலைமை நீதிபதி சூரியகாந்த் அதிருப்தி. மாணவர்கள் அறவழியில் போராடினால் ஆதரிப்போம். சாலை என்பது போராடுவதற்கான இடம் அல்ல. சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்டோர் கைது செய்யப்பட்டது குறித்து அமைச்சர் ராஜ்மோகன் கருத்து. சாலையில போய் உட்காந்துட்டாங்க குழந்தைங்க, அதனால அவங்களை கொஞ்ச நேரம் போராடிட்டு அப்புறம் அப்புறப்படுத்திட்டாங்க. முறைப்படி அவங்க அனுமதி வாங்கிட்டு டெமோக்ரஸியில அந்த ப்ராப்பர் அனுமதி வாங்கி பொதுமக்களை டிஸ்டர்ப் பண்ணா அந்த பிரச்சனை. சென்னையில் நடந்த போராட்டத்தின் போது மாணவர்களை குண்டுகட்டாக கைது செய்த காவலர்கள். பேட்ஜ் அணியாமல் வந்த காவலர்களை நோக்கி மாணவர்கள் சரமாரி கேள்வி. மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக கோரி உத்தரப்பிரதேச எம்பி சந்திரசேகர் ஆசாத் போராட்டம். தனித்து நின்று போராடப் போவதாக நாடாளுமன்ற வளாகத்தில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள சந்திரசேகர் ரெட்டி.
152 முறை வினாத்தாள் கசிவு, 7.5 கோடி மாணவர்கள் பாதிப்பு. மோடி அரசு ஒருவருக்கு கூட இதுவரை தண்டனை பெற்றுத் தரவில்லை என ராகுல் காந்தி காட்டம். வினாத்தாள் கசிவு தொடர்பான மாணவர்கள் போராட்டத்தை அரசியலாக்க வேண்டாம். எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்திக்கு மத்திய அமைச்சர் ஜே பி நட்டா வலியுறுத்தல். பிரதமர் இல்லத்துக்கு அருகே ராகுல் காந்தி உள்ளிட்டோர் போராட்டம் நடத்திய சம்பவத்தை குறிப்பிட்டு இந்திய கம்யூனிஸ்ட் விமர்சனம். கூட்டணி கட்சியினரிடம் முன்கூட்டியே தெரிவிக்காமல் திடீரென ஆர்ப்பாட்டம் நடத்தியது ஏன் என்றும் கேள்வி. போராட்டங்களை ஒடுக்கும் காவல்துறையின் ஜனநாயக விரோத நடவடிக்கை தாவேகா ஆட்சியிலும் தொடர்வதாக சிபிஎம் மாநில செயலர் சண்முகம் குற்றச்சாட்டு. தொழிலாளர் நலத்துறை முதலாளிகள் நலத்துறையாக செயல்படுவதாகவும் சாடல். எல்லா விதமான ஜனநாயக விரோதமான செயல்பாடுகளையும் கடந்த காலத்திலும் இருந்த தமிழ்நாடு அரசாங்கம் இத்தகைய அணுகுமுறையை தான் மேற்கொண்டது. இப்போது இருக்கக்கூடிய புதிய ஆட்சியும் இதே அணுகுமுறையை மேற்கொண்டிருக்கிறது என்பது வன்மையான கண்டனத்துக்குரியது. நீட் எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணவர்கள் உட்பட அனைவருக்கும் தலை வணங்குகிறேன். போராட்டக்காரர்கள் மீது தடியடி நடத்திய காவலர்களை கோழைகள் என குறிப்பிட்டு நடிகர் கிஷோர் கடும் விமர்சனம். தமிழ்நாட்டில் 1000 திரையரங்குகளில் வெளியானது ஜனநாயகன் திரைப்படம். பட வெளியீட்டை திருவிழா போல கொண்டாடும் ரசிகர்கள். சென்னை குரோம்பேட்டையில் ஜனநாயகன் படத்தை பார்த்த நடிகை கீர்த்தி சுரேஷ், மமிதா பைஜு, கீர்த்தி சுரேஷ், அனிருத், தயாரிப்பாளர் வெங்கட நாராயணா, பாதுகாவலர் நயீம் உள்ளிட்டோரும் படத்தை பார்த்து உற்சாகம். விஜய் முதல்வரான பின் ஜனநாயகன் படம் வெளியானதால் இரட்டை சந்தோஷத்தில் ரசிகர்கள். பட்டாசுகளை வெடித்து ஆட்டம் பாட்டம் என கொண்டாட்டம். ஜனநாயகன் படத்தை பார்ப்பதற்கெல்லாம் அமைச்சர்கள் லீவு கேட்கிறார்கள். தலையில் அடித்துக் கொண்ட நயினார் நாகேந்திரன். ஐயோ, இதை எங்க கொண்டு சொல்ல? இப்படி ஒரு அமைச்சரவைக்கு உண்டாயா உலகத்துல? தலையில தான் அடிக்கும். ஒரு முதலமைச்சர் படத்துக்கு லீவு கேட்டு படம் பார்க்க போனா, ஐயோ லீவ் லெட்டர் எழுதி தர சொல்லுங்க சார், நாங்களா லீவ் கொடுக்கோம். எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக ராமேஸ்வரம் மீனவர்கள் 9 பேர் கைது. விசைப்படகையும் பறிமுதல் செய்து மன்னார் கடற்படை முகாமிற்கு அழைத்துச் சென்றதாக தகவல். அசாம் மாநில மழை வெள்ளத்தில் ஒரே நாளில் 10 பேர் உயிரிழப்பு. வெள்ள பாதிப்புகள் தீவிரமடையும் நிலையில் உயிரிழப்பு எண்ணிக்கை 41ஆக அதிகரிப்பு. ஜம்மு காஷ்மீரில் கடும் மழை காரணமாக 4 நாட்களில் 26 பேர் உயிரிழப்பு. நிலச்சரிவில் சிக்கி அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய துணை முதல்வர் சுரேந்தர் சௌத்ரி. வடக்கு மாசிடோனியாவில் மகாத்மா காந்தியின் சிலையை திறந்து வைத்தார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. இந்தியா வடக்கு மாசிடோனியா இடையேயான நட்புறவின் நீடித்த சின்னம் எனவும் பெருமிதம்.
நாடாளுமன்ற வளாகத்தில் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்தார் சரத்பவார். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு சரத்பவாரின் தேசியவாத காங்கிரஸ் ஆதரவு தரக்கூடும் என தகவல்கள் பரவும் நிலையில் திடீர் சந்திப்பு. மேற்கு வங்க சட்டமன்ற கூட்டத்தொடரிலிருந்து குண்டுகட்டாக வெளியேற்றப்பட்ட திரிணாமுல் காங்கிரஸ் எம்எல்ஏ குனால் கோஷ் அவை நடவடிக்கைகளுக்கு இடையூறு ஏற்படுத்தியதாக கூறி சஸ்பெண்ட் செய்து சபாநாயகர் உத்தரவு. একদম ইমিডিয়েটলি বার করে দিন একদম ইমিডিয়েটলি। ஜம்மு காஷ்மீரில் உள்ள உலகிலேயே மிக உயரமான செனாப் ரயில் பாலத்தில் தேசிய கொடியை ஏந்தி நின்ற பொதுமக்கள். தேசிய கொடியேற்பு நாளை முன்னிட்டு உணர்வுபூர்வமான வீடியோவை வெளியிட்டது வடக்கு ரயில்வே. டெல்லி தடியடி தொடர்பான வழக்கை அவசரமாக விசாரிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு. தங்கள் நேரத்தை வீணடிக்க வேண்டாம் என தலைமை நீதிபதி சூரியகாந்த் அதிருப்தி. மாணவர்கள் மீது பழிவாங்கும் நடவடிக்கை எடுக்க வேண்டாம். உண்ணாவிரதத்தை கைவிட மத்திய அரசுக்கு சமூக ஆர்வலர் சோனம் வாங்சுக் நிபந்தனை. நூற்று 52 முறை வினாத்தாள் கசிவு, 7.5 கோடி மாணவர்கள் பாதிப்பு. மோடி அரசு ஒருவருக்கு கூட இதுவரை தண்டனை பெற்றுத்தரவில்லை என்று ராகுல் காந்தி காட்டம். வினாத்தாள் கசிவு தொடர்பான மாணவர்களின் போராட்டத்தை அரசியலாக்க வேண்டாம். எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்திக்கு மத்திய அமைச்சர் ஜே.பி. நட்டா வலியுறுத்தல். நீட் தேர்வு முறை அறவே அகற்றப்பட வேண்டும் என்பதே தாவேகாவின் சமரசமற்ற நிலைப்பாடு. நாடாளுமன்ற வளாகத்தில் நடக்கும் போராட்டத்துக்கு தாவேகா ஆதரவளிப்பதாகவும் முதல்வர் விஜய் அறிவிப்பு. டெல்லியில் போராட்டத்தில் ஈடுபட்ட ராகுல் உள்ளிட்ட தலைவர்கள் கைது ஜனநாயகத்திற்கு எதிரானது. ஒன்றிய அரசின் செயல்பாடுகளுக்கு கண்டனம் தெரிவித்து முதல்வர் விஜய் அறிக்கை. டெல்லியில் நடைபெறும் மாணவர்களின் போராட்டம் தற்போது நாடு முழுவதையும் ஈர்த்துள்ளதாக திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் கருத்து. நீட் தேர்வை முழுமையாக ரத்து செய்வது மட்டுமே சிக்கல்களுக்கு நிரந்தர தீர்வளிக்கும் என்றும் திட்டவட்டம். மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானை நீக்க மத்திய அரசு பரிசீலனையா? மத்திய அமைச்சர்கள் ஜே.பி. நட்டா, ஜிதேந்திர சிங் உறுதி தந்ததாக சோனம் வாங்சுக் கடிதம். பிரதமர் இல்லத்துக்கு அருகே ராகுல் காந்தி உள்ளிட்டோர் போராட்டம் நடத்திய சம்பவத்தை குறிப்பிட்டு இந்திய கம்யூனிஸ்ட் விமர்சனம். கூட்டணி கட்சியினரிடம் முன்கூட்டியே தெரிவிக்காமல் திடீரென ஆர்ப்பாட்டம் நடத்தியது ஏன் என்று கேள்வி. போராட்டங்களை ஒடுக்கும் காவல்துறையின் ஜனநாயக விரோத நடவடிக்கை தாவேகா ஆட்சியிலும் தொடர்வதாக சிபிஎம் மாநில செயலர் சண்முகம் குற்றச்சாட்டு. தொழிலாளர் நலத்துறை முதலாளிகள் நலத்துறையாக செயல்படுவதாகவும் சாடல். எல்லா விதமான ஜனநாயக விரோதமான செயல்பாடுகளையும் கடந்த காலத்திலும் இருந்த தமிழ்நாடு அரசாங்கம் இத்தகைய அணுகுமுறையை தான் மேற்கொண்டது. இப்போது இருக்கக்கூடிய புதிய ஆட்சியும் இதே அணுகுமுறையை மேற்கொண்டிருக்கிறது என்பது வன்மையான கண்டனத்துக்குரியது. கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட அண்டை மாநிலங்களில் வெளியானது ஜனநாயகம் திரைப்படம். நள்ளிரவு முதலே காத்திருந்து படம் பார்க்கும் ரசிகர்கள். புதுச்சேரியில் ஜனநாயகம் திரைப்படத்தின் காலை 7 மணி சிறப்பு காட்சிகள் ரத்து. ரசிகர்கள் சார்பில் அதிக அளவில் டிக்கெட்டுகள் ஒதுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்ததால் நடவடிக்கை.
தமிழ்நாட்டில் 1000 திரையரங்குகளில் சற்று நேரத்தில் வெளியாகும் ஜனநாயகம் திரைப்படம். பட வெளியீட்டை திருவிழா போல கொண்டாட தயாராகும் ரசிகர்கள். முதல்வர் விஜயின் ஜனநாயகன் படத்தை காண ரசிகர்கள் ஆர்வம். படம் வெளியாகும் திரையரங்குகள் முன்பாக ஆடி பாடி உற்சாக கொண்டாட்டம். தவிக அரசு பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம் என பெயர் மாற்றம். முதல்வரின் காலை உணவு திட்டத்துக்கு காமராஜர் பெயர் சூட்டியதற்கு மாணிக்கம் தாக்கூர், ஜி.கே. வாசன் வரவேற்பு. காலை உணவு திட்டத்தின் பெயரை மாற்றியது முறையல்ல என்று திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் கருத்து. மத்திய உணவை கொண்டு வந்தவர், திட்டத்தை கொண்டு வந்தவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். அதை விரிவுபடுத்தியவர் எம்ஜிஆர் அவர்கள். ஆகியனால அந்த திட்டம் அவர் 2 பேருக்கும் தான் பொருத்தம். இது காலை உணவு திட்டம் முதலமைச்சர் காலை திட்டம் தான் சொன்னார். ஸ்டாலினுடைய காலை உணவு திட்டம் சொல்லல. ஆனா ஏன் இப்படி மிரண்டு இப்படி பேர் வைக்கிறாங்கன்னு தெரியல. ராஜினாமா செய்த அதிமுக எம்எல்ஏக்கள் 6 பேரின் மீது கட்சித்தாவல் தடை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும். சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகரிடம் அதிமுக கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி மனு. பழனி கோவில் சொத்துக்களை பாதுகாக்க அதிரடி திட்டம். அறநிலையத்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகளை இணைத்து ஒரு புதிய ஆய்வுக்குழுவை அமைக்க முடிவு. நீட் தேர்வுக்கு எதிராக டெல்லியில் நடைபெறும் போராட்டத்தால் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் புதுச்சேரி பயணம் ரத்து. சனிக்கிழமை நடக்கவிருந்த காவல்துறைக்கான விருது வழங்கும் நிகழ்ச்சி ஒத்திவைப்பு என்று தகவல். பிரதமர் வீட்டருகே போராட்டத்தில் ஈடுபட்ட காங்கிரசாரை கண்டித்து பாஜகவினர் போராட்டம். பெங்களூரு, ஜெய்ப்பூர், பாட்னா, திருவனந்தபுரம் உள்ளிட்ட இடங்களில் நடந்த போராட்டங்களில் தள்ளுமுள்ளு, கைகலப்பு. ஆந்திராவின் விஜயவாடா நகரில் போராட்டத்தில் ஈடுபட்ட காங்கிரஸ் பாஜகவினரிடையே மோதல். பாட்னாவில் வன்முறையில் ஈடுபட்டவர்களை தடியடி நடத்தி கலைத்த காவல்துறை. சத்தீஸ்கர் தலைநகரில் காங்கிரஸ் கட்சியின் அலுவலகத்தை முற்றுகையிட்டு பாஜகவினர் போராட்டம். தண்ணீரை பீச்சி அடித்து கூட்டத்தை கலைத்த காவல்துறை. மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய கோரி கேரளத்தில் காங்கிரசார் போராட்டம். பாலக்காட்டில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் காவல்துறையினருடன் தள்ளுமுள்ளு. ஐபிஎல் கிரிக்கெட் தொடரை முதலில் தொடங்கிய லலித் மோடி 16 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியா திரும்புகிறார். அந்நிய செலாவணி முறைகேடு வழக்கில் தீர்ப்பு சாதகமாக வந்த நிலையில் சில மாதங்களில் நாடு திரும்ப முடிவு. With the verdict yesterday, it's really been a great day. 16 years I have fought. I'm really happy that the tribunal has ruled in my favor, and I'm looking forward to coming back to India. And yes, I will come back probably end of this year or early next year. ஜோர்டான் மற்றும் பஹ்ரைனில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது ஈரான் படைகள் தாக்குதல். அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ட்ரோன்கள் மூலம் வான்வழி தாக்குதல். அமெரிக்கா லெபனான் விமான சேவை 40 ஆண்டுகளுக்கு பின்னர் மீண்டும் தொடக்கம். லெபனான் அதிபர் ஜோசப் அவுன் உடனான சந்திப்புக்கு பின்பு 1985 விதிக்கப்பட்ட தடையை நீக்கிய அதிபர் ட்ரம்ப். அமெரிக்கா மற்றும் சவுதி அரேபியா இடையே கையெழுத்தான அணுசக்தி ஒப்பந்தம். அமெரிக்க உதவியோடு யுரேனிய செறிவூட்டல் உள்ளிட்ட திட்டங்களை மேற்கொள்ள சவுதிக்கு அனுமதி. பிலிப்பைன்ஸில் அமெரிக்கா, ரஷ்யா வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் இன்று சந்திப்பு. உக்ரைன் போர் நிறுத்த விவகாரம் தொடர்பாக முக்கிய பேச்சுவார்த்தையில் ஈடுபட முடிவு. பிலிப்பைன்ஸ் நாட்டில் ஆசியான் மாநாட்டுக்கிடையே அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்தித்தார் மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர். ஜெனரிக் மருந்துகளுக்கான அமெரிக்காவின் இறக்குமதி வரி குறித்து இந்தியாவின் தரப்பில் கவலை தெரிவிக்கப்படவில்லை என்று ரூபியோ தகவல்.
காங்கோ ஜனநாயக குடியரசில் எபோலா வைரஸால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 1031 உயர்வு. 737 பேர் வைரஸால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக அதிகாரிகள் தகவல். அமெரிக்காவில் ஜெனரிக் மருந்து உற்பத்தியை செய்வது என்பது நடைமுறையில் சாத்தியமற்றது. அதிக தொழிலாளர் செலவு, மூலப்பொருள் தேவை ஆகியவை சவால்களாக இருப்பதாக இந்திய மருந்து ஏற்றுமதியாளர்கள் கருத்து. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான்.